ஜென்சி பாலிடிக்ஸ் சேனலோட நெல்சன் அவர்களை நாம் தமிழர் கட்சியோட ராஜபாரன் வெட்டுக்கத்தியோட அவரை வெட்ட போயிருக்காரு. பாருங்க என்ன பேசினாலும் அமைதியா அண்ணன் நாலு பேரை கூட்டிட்டு வருவோம். நீ பொம்பளை காட்டிட்டு இருக்க. எங்க அம்மா உதவி ஆளை கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு என்ன கொண்டு உள்ள போக அட்வொகேட் நெல்சன் அவர்கள் கடந்த கொஞ்ச நாளாவே என்டிகே மெம்பர்ஸோட ஸ்கேம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இத்தனைக்கும் நெல்சன் அவர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்காகவோ இல்ல எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டோ இல்லாம தான் இத்தனைக்கும் தனியா போராடிட்டு இருந்திருக்காரு. சாட்டை துரைமுருகன் அவரோட யூடியூப் சேனல்ல நெல்சன் அவர்களோட ஃபேமிலிய தவறா பேசியிருக்காரு. அது கூடவே எங்க முடிஞ்ச எங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. கடுப்பான நெல்சன் அவர்கள் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பத்திரம் என்ன தெரியுமா, சில தங்கங்களுக்கு தெரியும், ஆனா அந்த தங்கங்களை பார்த்து இது உண்மையான தங்கம்னு சொல்லிட்டு ஏமாறுற வெள்ள மக்களுக்கு தெரியாது. இல்ல நம்ம பாவப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் தேர்தல் செலவுக்கு காசு இல்லாம, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாம, சாப்பாட்டுக்கு காசு இல்லாம, வண்டிக்கு டீசல் போட கூட காசு இல்லாம, தன்னோட பிள்ளைக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து கோல்டுலயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதுதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி மண்ணுல போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் வீணாவே போகாது. நம்ம அண்ணன்களுடைய, அதாவது சீமான் அண்ணன் சாட்டை அவர்களுடைய ஞானத்தை பாத்தீங்களா? இந்த பொண்ணான சொத்து அப்படி எங்க தெரியுமா இருக்கு? மானா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர்ல. அதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களேன். பினாமி எல்லாம் கிடையாது, நம்ம அண்ணனுடைய மனைவியான கைல்விழி அக்கா அவர்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. இன்னும் கரெக்டா சொல்லட்டுமா? 20/7/2025. இதுல இன்னொரு நகைச்சுவை என்னன்னு தெரியுமா? இந்த சொத்தை வெறும் 50,90,000 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு கணக்கையும் காட்டியிருக்காங்க. சரி, இன்னொன்னு, இந்த சொத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? அதாவது குவாண்டிட்டி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு எத்தனையா சென்ட் வரும்? 100 சென்ட். கரெக்டா? 100 × 25 எவ்வளவு வருது? 2500 சென்ட். அது 2500 சென்ட்ஸ். இவங்க கணக்கு காட்டின மாதிரியே 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த 25 ஏக்கரை வாங்கியிருக்காங்கன்னா, அப்ப 50 லட்சம் டிவைடட் பை 2500 சென்ட் எவ்வளவு வருது தெரியுமா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு இந்த 2026 வருஷத்துல ஒரு சென்ட் வாங்கியிருக்காங்களா? யோ, 2000 ரூபாய்க்கு ஒரு சென்ட், அதுவும் விருதுநகர்ல கிராமத்துக்குள்ளேயே ஒரு சென்ட் மினிமம் ஒரு 50,000 இருந்து 60,000 ரூபாய் போகுதுன்னு மொத்தமா 2500 சென்ட். கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 2500 × 60,000 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? 15 கோடி ரூபாய். என்டிகே மெம்பர்ஸோட ஸ்கேம் ப்ரூஃபோட எக்ஸ்போஸ் ஆனனால கடுப்பான சில தம்பிகள் அவரையும் அவரோட குடும்பத்தையும் தாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கே போயிருக்காங்க. ஒரு தனி மனிதருக்கு வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்டிகே சப்போர்ட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்? இந்த மாதிரி தவறுகளை சீமான் அவர்கள் உடனடியா தடுக்கணும். இல்லனா இருக்கிற 8% கம்மியாகி 2%க்கும் கீழே போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.